கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 1. மத்தேயு 13:1. மேத்யூ 13:1. இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். அதாவது மத்தேயு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கங்கள் என்று சொல்லக்கூடிய டிஸ்கோர்ஸ் சொல்லுவாங்க. அதை பூரா ஒரு 5 காரியங்களை எடுத்து எழுதுகிறார். அதாவது மலை பிரசங்கம், செர்மன் ஆன் த மவுண்ட், மத்தேயு 5வது அதிகாரத்திலிருந்து 7வது அதிகாரம் வரைக்கும். அதுக்கப்புறம் அப்போஸ்தலராக அனுப்புவது என்று சொல்லக்கூடிய எப்படி இருக்கணும், என்ன செய்யணுங்கிற காரியத்தை மத்தேயு 10வது அதிகாரத்தில் சொல்லி கொடுக்குறாரு. அதற்கு பின்பாக நம்ம இப்போ பார்க்குற மத்தேயு 13வது அதிகாரத்தில் ஓமானங்கள், ராஜ்யத்தினுடைய ஓமானங்கள், பேரபிள் ஆஃப் த கிங்டம் என்று சொல்லக்கூடிய காரியத்தை இந்த 13வது அதிகாரத்தில் சொல்லி கொடுக்குறாரு. அதற்கு பின்பாக 18வது அதிகாரத்தில் ராஜ்யத்தில் எப்படி நீங்கள் பிள்ளைகளை போல வர வேண்டும், எப்படி பிள்ளைகளை போல இருக்க வேண்டும், எப்படி பிள்ளைகளை போல மன்னிக்க வேண்டும் என்கிற காரியத்தை, அப்போ பரலோக ராஜ்யத்தில் குழந்தைகளாக இருப்பது எப்படின்னு. அதற்கு பின்பாக ஒலிவமலை பிரசங்கம் மத்தேயு 24, 25வது அதிகாரங்களில் கடைசி நாட்கள் எப்படி இருக்கும், அவருடைய வருகை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய இப்படி 5 விதமான பிரசங்கங்களை எடுத்து சொல்கிறார். 5 டிஃப்ரெண்ட் டிஸ்கோர்சஸ் என்று சொல்லக்கூடியதான். அதில் இன்றைக்கு நம்ம இன்றையிலிருந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பரலோக ராஜ்யத்தின் ஓமானங்கள். இந்த ஓமானங்களை குறித்து அவர் சொல்ல போகிறாரு. அதைத்தான் இங்கே ஆரம்பிக்கிறாரு. இப்போ என்ன சொல்கிறாரு, அன்றைக்கே இப்போ எல்லாம் முன்னாடி செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்து முடிச்சு விட்டு அதே நாளில் சாயந்தரம் புறப்பட்டு போய் என்ன பண்ணுறாரு, கடலோரத்தில் உட்கார்றாரு. கடலோரத்துக்கு போகக்கூடியது. ஏன்னா கடலோரத்தில் போய் அவர் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர் பிரசங்கம் பண்ணக்கூடியதை நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடற்கரையில் போகிறாரு, மீதி எல்லாரும் வர்றாங்க. அவர் அங்கே படகுல ஏறி உட்காந்து பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்த்துருக்கோம். இங்கேயும் அதை தான் செய்கிறாரு. இதை முழுவதும் இந்த ஓமானங்கள் என்று சொல்லக்கூடிய 8 ஓமானங்கள் இதில் சொல்ல போகிறார். பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது என்று சொல்லக்கூடிய 8 ஓமானங்களை சொல்லி கொடுக்க போகிறாரு. சொல்லி முடிச்சுட்டு 53வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசு இந்த ஓமலை சொல்லி முடித்த பின்பு அவ்விடம் விட்டு தாம் வளர்ந்த ஊரிலே அவருடைய ஜெபாலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். என்ன, நாசரேத்துக்கு திரும்ப போகிறார். அப்போ என்னன்னா, இங்கே என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த 13வது அதிகாரத்தில் பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது என்று சொல்லக்கூடிய பரலோக ராஜ்யத்தை குறித்த ஓமானங்களை சொல்லி கொடுக்க போகிறாரு. அதற்கு அவர் வீட்டை விட்டு கிளம்பி போய் அங்கே இருக்கிற எல்லா மக்களுக்கு முன்பாக கடற்கரையில் உட்கார்ந்து மக்கள் எல்லாம் கேட்கும் விதமாக, எல்லோருக்கும் கேட்கக்கூடியதாக இந்த ஓமானங்களாக சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதுக்கு தான் இங்கே சொல்லும்போது மத்தேயு எடுத்து எழுதுகிறாரு. என்ன எழுதுகிறாரு, அவர் கடற்கரையில் போய் உட்காந்து அங்கே பேசக்கூடிய ஒரு காரியம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது இந்த பண்டைய நாட்களில் ஒரு வளர்ச்சி என்பது எப்போவுமே தண்ணீரை ஒட்டி தான் இருக்கும். இந்த யூதர்கள் ஜெபாலயம் எங்கே எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா, எப்பொழுதுமே ஒரு ஆற்றங்கரையில் தான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஆற்று ஓரத்தில் தான் கூடி அவர்கள் எல்லாம் சேர்ந்து பிரசங்கிக்கக்கூடியது, இல்லை பிரசங்களை கேட்கக்கூடிய காரியம் நம்ம ஆதி திருச்சபையில் பார்க்க முடியுது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு பின்பாக அப்போஸ்தலர் வரும்போது, இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலும் போகும்போது எல்லா இடத்துலையும் ஆற்றங்கரைக்கு போய் தண்ணீர் அண்டைக்கு போய் அங்கே இருக்கிற இடங்களில் அவங்க எல்லாம் கூடி இருக்கிற இடத்துல தான் போய் பிரசங்கம் பண்ணக்கூடியதான். இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இங்கே ஒரு கடற்கரையில் எல்லாரும் கேட்கும் விதமாக அங்கே போய் சாயந்தரம் அங்கே வீட்டிலேருந்து கிளம்பி போய் அங்கே ஒரு பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறார். அப்போ என்னென்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அது வீடாக இருந்தாலும் சரி, கடற்கரையாக இருந்தாலும் சரி, மலையாக இருந்தாலும் சரி, எங்கெல்லாம் மக்களுக்கு பிரசங்கம் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் இருந்து மக்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணார். அப்போ நம்மளும் என்னென்னா, இந்த நல்ல நாளில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, அது வீடாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வழியில் போகும்போதாக இருந்தாலும் சரி, இல்லை நம்முடைய அலுவலகமாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம ஓய்வாக இருக்கிற இடமா இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் நாமும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். என்ன நினச்சிடக்கூடாது, நம்ம சபையில் தான் பிரசங்கம் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கு பெருவாரியான மக்கள் என்ன நினைக்கிறாங்க,
சபையில் வந்து தான் பிரசங்கம் பண்ணணும், சபையில் தான் வந்து மக்கள் பிரசங்கத்தை கேட்கணும். இல்லை, சபையில் உபதேசம் பண்ணணும், வெளியே எங்கேயும் பிரசங்கம் பண்ணக்கூடியதான். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, தேவனுடைய நற்செய்தியை குறித்து நம்ம சொல்லக்கூடிய மக்களாக இருக்கணும். அதற்கு நம்ம ஒரு காலம் தயங்கக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இயேசு வீட்லேயும் பிரசங்கம் பண்ணார், கடற்கரையில் பிரசங்கம் பண்ணார், மலையில் பிரசங்கம் பண்ணார். இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே பிரசங்கம் பண்ண உங்களுக்கு என்ன தடை? செய்வோமா? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ எங்களை தெரிந்து கொண்டீங்க, உம்முடைய பிள்ளைகளாய் எங்களுக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுத்துருக்கிறீங்க. அது மாத்திரமல்ல, எங்களுக்கு உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடிய உக்கிரான ஊழியத்தை கொடுத்துருக்கீங்க. அதனால் நாங்கள் போகிற இடம் எங்கவா இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் உம்முடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறவர்களாக இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.